இந்த கதை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க செல்லம். வணக்கம் நண்பர்களே, சரி வாங்க கதைக்கு போகலாம். இதில் வரும் இடம் மற்றும் பெயர்கள் அனைத்தும் உண்மையானவை, கற்பனை கதை அல்ல. 10% மட்டுமே கற்பனை கதை கலந்தே உள்ளேன். இக்கதையில் மொத்தம் 6 கதாநாயகிகள் உள்ளனர். 3 கதாநாயகிகளை பற்றி இப்போது பார்ப்போம். பிறகு 3 கதாநாயகிகளை பார்ப்போம். நான் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற பெங்களூரில் ராஜாஜி நகர் என்ற ஒரு ஏரியாவில் தங்கி வேலை செய்து வருகிறேன். அப்போது எனக்கு திருமணம் ஆனது. திருமணம் ஆனவுடன் நான் எனது மனைவியுடன் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கினேன். அது கிரவுண்டூரில் உள்ள ஒரு வீடு. அந்த வீட்டை சுற்றியே இக்கதை பயணிக்கும். நானும் எனது மனைவியும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தி கொண்டிருந்தோம். 3 மாதத்தில் எனது மனைவி கர்ப்பமாக அவள் அம்மா வீட்டுக்கு சென்று விட்டாள். அவள் தங்கியிருந்த அந்த 3 மாதத்திற்குள் ஆகவே அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரிடம் நன்றாக பழகிவிட்டாள். அதில் உள்ளவர்களை பற்றி கூறுகின்றேன். முதலாவதாக அற்புதம் மாமி. இவள் ஒரு மலையாளி ஐயர், ஆத்து பொண்ணு மற்றும் டீச்சராக பணிபுரிகின்றார். இரண்டாவது நிவேதா. இவள் ஒரு மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரிகின்றார். மூன்றாவதாக இவள் குடும்ப தலைவியாக இருக்கின்றார். இந்த 3 மாதத்தில் எனது மனைவியும் அவர்கள் மூவரும் அவரவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்றும் அவர்களின் இல்லற வாழ்க்கை முதற்கொண்டு எல்லாம் பேசிக்கொள்வார்கள். கதையின் தொடக்கமாக முதலில் ஐயர் ஆத்து மாமியும் எனக்கும் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி பார்ப்போம். மாமியும் அவளது கணவனும் காதல் திருமணம் செய்து கொண்டனர். அந்த பையன் வேறொரு சாதியைச் சேர்ந்தவன். ஸ்பே ஆகையினால் மாமியின் வீட்டிற்கு பிடிக்காததால் அவர்கள் கேரளாவில் இருந்து பெங்களூருக்கு வந்துவிட்டனர். பெங்களூருவில் அவளது கணவரின் உறவினர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே பக்கத்திலேயே வேறு ஒரு வீட்டில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களின் காதல் திருமணத்தின் சாட்சியாக பிரியா என்று ஒரு மகளும் இருக்கின்றார். அவளுக்கு வயது 11. பிரியா பிறந்த சில மாதங்களிலேயே அவனுக்கு மாமியுடன் நாட்டமில்லாமல் சென்றுவிட்டது. ஆகையினால் மாமி சந்தோஷத்துக்காக அலைந்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில்தான் எனது மனைவி அங்கு சென்று நாங்கள் இருவரும் நடத்தும் விளையாட்டுகளை அவருடன் பேசிக் கொண்டிருக்கும் போது அவளுக்கு என் மீது ஒரு எண்ணம் வந்துவிட்டது. என் மனைவி இல்லாத நேரத்தில் அவள் அடிக்கடி என் வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டு போன் பேசிக் கொண்டிருப்பாள். நானும் அவரிடம் சென்று என்ன ஏது என்று அவரிடம் பேச்சு கொடுத்து பேச, என்ன உங்க வீட்ல என்ன சமையல் என்று கேட்க, எங்க மாமி இன்னைக்கு வெளியே தான் எங்கேயாவது போய் சாப்பிடணும் என்று கூற, மாமி உடனே எங்க வீட்ல தான் சாப்பிடறது என்று சொல்ல சாப்பிடத்தான் நினைக்கிறேன். மாமி, உங்களுக்கு ஓகே, எனக்கு எந்த பிரச்சனை இல்ல, மாமி வந்து சாப்பிடுறேன். இன்னைக்கு என்ன சமையல், உங்க வீட்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, அதையே செஞ்சிருக்கேன். மீல்ஸ் கிடைக்குமா? கிடைக்கும், ஆனா அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஃபுல் மீல்ஸ் கிடைக்குதுன்னு வெயிட் பண்றது தப்பு இல்ல மாமி என்று கூறிக்கொண்டு சரி போயிட்டு 10 மணிக்கு வாங்க வீட்ல விருந்து வைக்கிறேன். என்ன மாமி, உங்க ஆத்துக்காரர் வீட்ல இல்லையா? எஸ். இந்த கதை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க செல்லம். வீட்டுக்கு போயிருக்காரு, அதனால இன்னைக்கு போயிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் சரி சாப்பிட வரீங்களா கேட்டேன். அப்ப சரி மாமி, ரெடியா இருங்க வரேன். என்னது, எல்லாமே சாப்பாடு செஞ்சு ரெடியா வையுங்க, வரேன்னு சொன்னேன். ஏதோ மாதிரி தெரியுது, உங்க பார்வை சரியில்லையே. ஏன் மாமி, நான் பார்க்க கூடாதா? நான் அவ்வளவு அழகா இருக்கேன். எங்க ஆத்துக்காரர் என்ன கண்டுக்கவே இல்ல மாமி. நீங்க எவ்வளவு அழகு என்று உங்களுக்கு தெரியாது. உங்க ஆத்துக்காரர் தெரியலையே. என்னமோ தெரியல, இப்படி ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு ஊரா சுற்றுகிறான் பாருங்க. அவன் எல்லாம் மனுஷனே கிடையாது என்று கூறினேன். சரிவிடு, நான் போயிட்டு உனக்கு சாப்பாடு ரெடி பண்றேன்.
உனக்கு ஏதாவது தேவையா இருந்தா வாங்கிட்டு வாங்க என்று கூறினாள். அவள் தேவையானது என்று சொன்னவுடன் எனக்கு சரியாக புரியவில்லை. ஏதோ சொல்கிறாள் என்று நானும் எனது வீட்டுக்கு வந்துவிட்டேன். அவள் சென்ற எங்களுக்கு இரவு உணவு செய்ய தயாரானார். நான் எனது வீட்டுக்கு வந்த உடனே குளியலறை சென்று குளித்துவிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் எங்கே வாய்ப்பு கிடைத்தாலும் சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு கொஞ்சோண்டு ஸ்வீட், 2 முழம் மல்லிப்பூ, 2 சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்ல மறந்துட்டேன். அவரும் வாங்கிட்டு வந்தேன். எப்படா போயிட்டு 10 மணியாகும் என்று கடிகாரத்தை பார்த்துவிட்டு என் வீட்டு சோபால படுத்துக்கிட்டு இருந்தேன். மணி 9 இருக்கும். மாமி கிட்ட இருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. என்ன பண்றீங்க? என்னதான் மாமி நினைச்சுட்டு இருக்கேன். ஸ்பீக்கர் 1 05 53. எப்படி சாப்பிடலாம் என்று கூற உங்க இஷ்டம் போல சாப்பிடுங்க. நான் வேண்டாம், நான் சொல்ல போறேன் என்று கூறினார். ரெடியா இருங்க மாமி வரேன் என்று கூறினேன். ஒரு 30 நிமிடம் கழித்து வாருங்கள் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் என்றால் நானும் 30 நிமிடங்கள் கழித்து அவர் வீட்டின் கதவை தட்டினேன். அவள் திறந்து உள்ளே வாருங்கள் என்று கூறினார். அவளை பார்த்தவுடன் நான் ஒரு நொடி சிலையாக நின்றுவிட்டேன். அவள் இன்று புதிதாக திருமணமான இரவுக்கு செல்வதைப் போல் தயாராகி நின்று கொண்டிருந்தார். சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் இன்று அப்படித்தான். என்ன அப்படி பார்க்கறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்ததே இல்லையா? உன்னை நான் பார்த்து இருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் உங்களை பார்த்ததே இல்லை என்று கூறினேன். நல்லா இல்லையா என்ன? ரொம்ப அழகா இருக்கீங்க மாமி நீங்க என்று கூற எங்க மாமி உங்க பொண்ணு பிரியாவை காணோம். அவள அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். நீங்க சாப்பிடும் போது அதை தொல்லை பண்ணிட்டே இருப்பா. அதான் மாமி இந்த சேலையில் நீங்க சூப்பரா இருக்கீங்க மாமி என்று கூற இது உங்களுக்காகத்தான் என்று கூறினார். முதலில் சாப்பிடலாம் என்று இருவரும் சாப்பிட அமர்ந்தோம். நான் கொஞ்சமாகத்தான் சாப்பிட்டேன். இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு சிறிது நேரம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். சரி மாமி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கதவு வரை சென்றேன். உடனே அவள் சாப்பிட்டது போதுமா என்று பின் தொடர்ந்து கதவு வரை வந்தாள். நான் திரும்பி அவளை பார்த்தவுடன் அவள் ஒருவித சோகமாக இருந்தாள். அந்த சோகத்தின் அர்த்தம் எனக்கு புரிந்தது. நான் அவளுக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுத்து இருவரும் சந்தோஷமாக இருந்தோம். இந்த கதை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க செல்லம்.